விருச்சிக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லதை கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, செவ்வாயை ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான். நீங்க நினைப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இப்படியா, மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கஷ்டம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடிகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோருமே விருச்சிக ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுனுக்கே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அது தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய விருச்சிக ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர் இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழ்வே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செய்து என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. நீங்க என்னைக்குமே மத்தவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுடைய முதல் மாற்றமே, நீங்க நடந்த காலகட்டங்கள்ல நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் உங்க வாழ்க்கையில வெற்றி வர போறீங்க. ஒரு வீட்டுல விருச்சிக ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது சனி பகவானுடைய வக்கிர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் இந்த ஜூலை 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. இனி வருங்காலங்கள்ல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனைனா அது கடன் பிரச்சனை தான். ஏன்னா நீங்க ஒரு 100 விருச்சிக ராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதுல குறைஞ்சது 95 பேர்கிட்ட கடன்றது இருக்கும். மீதி இருக்கிற 5 பேர் மட்டும்தான் கடன் இல்லாம இருப்பாங்க.
எங்கனால வட்டியே கட்ட முடியல சாமி. நிறைய கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டோம். 3,00,000 கடன் இருக்குது, 5,00,000 கடன் இருக்குது, 10,00,000 கடன் இருக்குதுன்னு நிறைய விருச்சிக ராசிக்காரங்க சொல்றீங்க. எங்க வாழ்க்கையில பொருளாதார முன்னேற்றமே வரவே மாட்டேங்குது. எப்பதான் நாங்க மத்த ராசிக்காரங்க மாதிரி வாழப்போறோம் அப்படின்னு நிறைய நபர் சொல்றீங்க. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால, கடந்த காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சேராவோ, நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இதுவரைக்கும் கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கும், மதிப்புக்கும் மரியாதை கிடைக்கப் போகிறது. அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்தபடி மேலே உயரப் போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி விரைவில் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி அடையும் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்கள்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையையும் கஷ்டத்தையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா அதுல குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணுனா சொந்தக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல அவங்க அவங்க நினைப்பாங்களோ, இவங்க நினைப்பாங்களோ அப்படின்னு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. என்ன இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்படிப்பட்ட காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸால இந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிதான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க விருச்சிக ராசிக்காரங்களா தான் இருப்பீங்க. ஏன் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு தடையா இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும்போது, அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது.
இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்களுக்கு பெயருக்கும், புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இத நினைச்சு வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ, பெண்களோ அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால, கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடியப் போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை, தடுமாற்றம் உங்களுக்கு அனைத்தும் விலகப் போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சிக ராசிக்காரர்கள் வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப் போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும், நண்பர்களும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மீது பொறாமை கொள்ளப் போறாங்க. என்னடா நம்ம கூடயே தான் இருந்தான், திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை உங்கள் மீது அதிகமாக பொறாமை தான் படப் போறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்கள்ல விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஏன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. ஏன்னா, எல்லா விஷயத்தையுமே விருச்சிக ராசிக்காரங்க எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிடுவாங்க. இதுதான் உங்களுக்கு கடைசியில நிறைய பிரச்சனைகளையும் கொண்டு விட்டுறது. ஏன்னா, உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களும், உங்களுடைய உறவினர்களுமே துரோகிகளாகவும், எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இதன் மூலமாக உங்க குடும்ப வாழ்க்கையும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிக்கலை தரக்கூடியதாகவும், தலைகீழாகவா மாறக்கூடியதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசிக்காரங்க நிறைய நபர்கள் தவறான பழக்கவழக்கங்கள், மது பழக்கவழக்கங்கள், தீய பழக்கவழக்கங்கள சிக்கி தவிச்சுக்கிட்டு வரீங்க. இதிலிருந்து நீங்க வெளியே வந்தா மட்டும் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கப் போகுது. இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்க குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக கேள்விக்குறியாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கங்க. ஏன்னா, விருச்சிக ராசிக்காரங்க எல்லாத்தையுமே நம்பிருவாங்க. நம்பி நம்பி ஏமாந்து போறதுல முக்கியமான ராசினா அது விருச்சிக ராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா, மத்த ராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் அவேர்னஸோட இருப்பாங்க. ஆனா, விருச்சிக ராசிக்காரங்க எல்லோரையுமே நம்பிருவாங்க. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் உங்கள் வாழ்க்கையில்.